தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் அதிகாரிகளின் அத்துமீறல்களை கண்டித்து மார்ச் 31ஆம் தேதி முற்றுகை போராட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை KK நகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தங்கம் இறக்குமதியாளர் சங்க பொதுச் செயலாளர் ஜெயந்திலால் உட்பட வணிகர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக தேர்தல் விதி நடைமுறைகள் அமலாக்கத்தினால் சிறு குறு வணிகர்கள் முதல் பெருநிறுவனங்கள் வரை ரொக்க பணம் பறிமுதல், பொருட்கள் பறிமுதல், தங்கம் வெள்ளி நகைகள் பறிமுதல், தக்காளி வியாபாரி பணம் பறிமுதல், ST 607 பலதரப்பட்ட வணிகர்களிடமிருந்து வணிகம் சார்ந்த ரொக்க பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து ஏற்கனவே மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பேரமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தோம். தொடர்ந்து தற்கால பொருளாதார நடைமுறைக்கு ஏற்ப தளர்வுகள் அளித்திட வேண்டும், குறைந்தபட்சம் 2 லட்சம் உயர்த்தி தர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. மாவட்டந்தோறும் அதிகாரியிடம் இருந்து இதுகுறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார். இருந்தபோதிலும் தணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் தவறான உள்நோக்கத்துடன் பறிமுதல் செய்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைப்பற்றப்பட்ட ரொக்கம் மற்றும் பொருட்களை உடனடியாக திருப்பித் தருவதற்கான வழிமுறைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக தேர்தல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே நடைமுறைகளை தளர்த்த கோரியும் வேண்டுகோள் விடுக்கிறோம். தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் வருகின்ற கோரிக்கைகளை ஏற்காவிடில் மாவட்டங்கள் தோறும் தேர்தல் நடைமுறை விதிகளை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். எனவே வரும் 27ஆம் தேதிக்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு இல்லை என்றால் 31ஆம் தேதி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக முற்றுகை போராட்டம் நடைபெறும். மேலும் மாநிலம் தழுவிய கடை அடைப்பு போராட்டம் நடத்தும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்றார். மேலும் வணிக பயன்பாட்டிற்காக வரும் சிலிண்டர்களின் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தேர்தல் திருவிழா என்பதை செய்தியோடு ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற தேதி அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். குறிப்பாக தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஏறக்குறை 2 மாதத்துக்கு முன்பு டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பியிருந்தோம். அதே போன்று தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரி அந்த மேடத்தை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுகளை நேரடியாக தந்தோம். அது என்ன கேட்டோம்னு சொன்னால், ஏற்கனவே ரொக்கம் எடுத்து செல்லக்கூடிய தொகை 50,000 ரூபாய் இருக்கிறது. கடந்த காலங்களுடைய விலைவாசியை கணக்கிட்டு குறைந்தபட்சம் 2 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். அதே போன்று வியாபாரிகள் எடுத்து செல்கின்ற பணம் மட்டும்தான் பறிக்கப்படுகிறது. இது எந்த வகையும் நியாயம் அல்ல. வங்கி கணக்கில் முறையாக எடுத்து சென்றாலும் கட்டுவதற்கு அனுமதி இல்லாமல் அதை எடுத்து செல்கின்றார்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து செல்கின்றார்கள். ஆடு வியாபாரம் செய்கின்றவர்கள், மாடு வியாபாரம் செய்கின்றவர்கள், பழம் காய்கறி விவசாயிகள் இவெல்லாம் GST நம்பர் இருக்காது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் முறையான ஒரு லெட்டர் பேட் எழுதி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, மாவட்ட வாரியாக ஆட்சியாளர் அழைத்து கூட்டம் போட்டு உங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாங்க. இங்கு ஒரு சில ஆட்சியாளர் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டவுடன் போனவுடன் டீ பிஸ்கட் கொடுக்குறாங்க, தேர்தல் முறைப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எந்த வகையும் நியாயம் அல்ல. ஆகவே வியாபாரியுடைய பிரச்சனை என்பது மிக கொடுமையாக இருக்கிறது. 60 கிலோ நகை எடுத்துட்டு போறாங்க. அந்த நகையினுடைய விலை மதிப்பு என்பது குறைஞ்சபட்சம் 60 கோடியை தாண்டி இருக்கிறது. அதை பிடிச்சு நடுவில் வச்சுக்கிறாங்க. எல்லா பில்லும் முறையாக இருக்கிறது, காமித்தாலும் விடவில்லை. இன்னொரு காரணம், அந்த பொருளுக்கு சேஃப்டி எப்படி கொடுக்கிறது? அரசாங்கம் பிடிச்சு அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் அலக்களித்தால் அந்த பொருளுக்கு சேஃப்டி யாரு தருவது என்பதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும்.